வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை. ராமலிங்கம் எம்எல்ஏ, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பைக் திருட்டு, 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 10 பைக்குகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை ராமலிங்கம் எம்எல்ஏ, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 வருடங்களாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஹயகிரிவர் கோயில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்தடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண. நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். இன்றைய தினம் புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் அமையப்பட்டுள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி பஜனை கூடத்திலிருந்து ஸ்ரீமத் ஜெயராம ராமானுஜர் தாசர் அவருடைய பரிபூர்ண அருளோடும் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய சத்தியமூர்த்தி ராமானுஜதாசர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைய தினம் 21ஆம் ஆண்டு பஞ்சவடி பாத யாத்திரையானது வெகு விமர்சையாக இந்த தருணத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இவ்விழாவானது புதுச்சேரி அருகாமையில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி சன்னதிற்கு சென்றடைந்து அங்கு சிறப்பானதொரு பஜனையானது நடைபெற்று பக்தர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சுக ஆனந்த சுகவாழ்வு வாழ்ந்திட இந்த பாத யாத்திரை வைபவமானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த பாகவதர்கள் சன்னதியிலே பிரார்த்தித்துக் கொண்டு சுகானந்த சுகவாழ்வு வாழ்ந்திட வேண்டுகிறோம். நாராயண நாராயண நாராயண. ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த பள்ளிகளில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் ஒன்று. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவப்படுத்தி நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் 1977ஆம் ஆண்டு முதல் படித்த அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜீவானந்தம் அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
இப்போ வந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடக்குது. அது மனசுக்கு நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதில் பழைய நண்பர்கள்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் பழைய நினைவுகள்லாம் வந்து அசை போட்டு பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சிக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குது. பழைய நண்பர்கள் எல்லாரையும் இப்போ சந்திக்கிறதுல வந்து ரொம்ப இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் முக்கியமாக எங்களை வந்து ரொம்ப கண்டிப்போடு வழிநடத்தின அந்த வாஜாரெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அவர் வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு கிளாஸ் எடுத்த அங்கமுத் சாருக்கும் பெர்னாண்டஸ் சாருக்கும் இப்போ சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆனந்தம் வந்து இன்னும் தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு சார்பாக எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். புதுச்சேரியில் பைக் திருடிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட் ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வெள்ளியனூர் தட்டாஞ்சாவடி மோகன் பிரசாத், கோபாலன் கடை சேஷாத்ரி, வி மனவெளி நீலமணிகண்டன் என்பதும் மூவரும் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில் மூவரும் மேலும் 2 இடங்களில் திருடி மறைத்து வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல உருளையன்பேட்டை போலீசார் நேற்று மாலை மறைமலை அடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அவர் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அரவிந்த் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய வந்தது. அரவிந்த் புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 14 பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அரவிந்தை கைது செய்த போலீசார் முதற்கட்டமாக 7 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே இருக்கிறது. இதையொட்டி புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி வருகிறது. இப்போதே ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மேலும் கடற்கரை பகுதியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானவர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்கள் செல்வதை தடுக்க செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை சந்திப்புகளில் தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் கடலில் இறங்காமல் தடுக்கவும் தடுப்புகள் அமைக்கப்படுகின்றன. இரும்பு மற்றும் மர கம்புகளை வைத்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அம்பலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்பலத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. ஐயப்ப பூஜையுடன் விழா ஆரம்பித்து பஜனை பாடல் பாடி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அறங்காவலர் குழு மற்றும் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கில்லி போட்டியை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கில்லி தாண்டா அசோசியேஷன் மற்றும் புதுவை நண்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி மாநில அளவிலான கில்லி போட்டி துவக்க விழா வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்கின்றன.
புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பேட்டில் விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே கரிக்கலாம்பாக்கம் பேட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அப்பகுதி இளைஞர்கள் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தவேலு, சண்முகவேலு, சக்திவேலு, கபிலன், விஜயன், பாபு, குணசேகரன், சிவானந்து, சிவநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் புதுச்சேரி மாநில தேமுதிக செயலாளர் VPP வேலு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த தேமுதிக தலைவரும் புரட்சிக் கலைஞருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தேமுதிக கழக செயலாளர் VPP வேலு தலைமையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஊசுடு தொகுதி, மங்கலம் தொகுதி, நெட்டப்பாக்கம் தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் புரட்சிக் கலைஞரின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கல்வி சுற்றுலாவாக புதுவை வந்த தமிழக கல்லூரி மாணவர்கள் புதுவை அருங்காட்சியகம் மூலம் இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தை பார்வையிட்டு கலந்துரையாடினர். புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் அருங்காட்சியகமான புதுவை அருங்காட்சியகம் பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகிறது. அவற்றுள் சுற்றுலா திட்ட நிகழ்வு முதன்மையானது. இந்த நிகழ்வு பொதுவாக பொழுதுபோக்கு நோக்கில் மட்டும் அமையாமல் அறிவு பயன் தரக்கூடிய கல்வி சுற்றுலாவாக முன்னெடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சௌடாம்பிகா தனியார் கல்லூரி மாணவர்கள் புதுவைக்கு கல்வி சுற்றுலா வந்தனர். புதுவை அருங்காட்சியகத்தின் நிறுவனர் அறிவன் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மண்டல இயக்குனருடன் கலந்துரையாடினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை அருங்காட்சியக குழுவினர் செய்திருந்தனர். நோனாங்குப்பம் தனியார் பேருந்து மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரைச் சேர்ந்தவர் திவேஷ். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவருடன் நேற்று காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை தினேஷ் ஓட்டி வந்தார். நோனாங்குப்பத்தை அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்திச் செல்ல முயன்ற தனியார் பேருந்து பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை இருக்க வேண்டுமென போராடிய தோழர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் தமிழ்மொழி பகை, தமிழின பகை திராவிட மாடல் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென வலியுறுத்தி போராடிய தமிழர் விடுதலை கட்சி, தமிழர் கழகம், தமிழ் வணிக களம் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் மேகநாதன், முகிலன், தமிழ்மணி, சங்கர் ஆகியோரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்த கைதை கண்டித்தும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியும் தமிழ் தேசிய இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில், தேசங்களில் அவர்களின் தேசிய மொழியில், பொது மொழியில் பெரிய அளவில் பெயர் பலகை வைப்பதும் விளம்பரம் செய்வதும் இயல்பான ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேசிய மொழியான தமிழை புறக்கணித்தது, அயல் மொழிகளில் எழுதுவது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது, கவலைக்கு உரியது. இதை பார்த்து மனம் நொந்து போன தமிழ் அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள் தொடர்ந்து பரப்புரை செய்து போராட்டங்கள் செய்த பிறகு
தமிழ்நாடு அரசு 1983 டிசம்பரில் அரசாணை 3312 மேலும் 1984 டிசம்பரில் அரசாணை 493 மூலம் வணிக நிறுவனங்கள் 50 விழுக்காடு அளவில் தமிழில் எழுத வேண்டும், 30 விழுக்காடு அளவில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், 20 விழுக்காடு அளவில் விரும்பிய வேறு மொழியில் எழுதி கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் தங்களுடைய நிறுவனங்களின் பெயர் பலகையை மாற்றினார்கள். காலப்போக்கில் தமிழ்நாடு, புதுச்சேரி அரசுகள் அதை தொடர்ந்து வலியுறுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டதால் இன்று கடைத்தெருவில் தமிழே காணவில்லை. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள் வணிகர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் துண்டறிக்கை கொடுத்து பரப்புரை செய்து தொடர் இயக்கங்கள் செய்து தமிழில் பெயர் பலகை வைக்க போராடி வந்திருக்கிறார்கள். கடந்த 18/12/2024 அன்று பெயர் பலகையில் தமிழ் இல்லாமல் அயல் மொழியில் இருப்பதை அழிப்போம் என்று அறிவித்து அதன்படி போராட்டம் செய்த 3 தமிழர்களை கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருப்பது கொடுமை. அரசு ஆணைப்படி செயல்படாத நிறுவனங்கள் மீதும் செயல்படுத்தாத அதிகாரிகள் மீதும் தான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மாறாக போராடிய தோழர்களை கைது செய்திருப்பது தமிழின பகைப்போக்கே ஆகும். திராவிட மாடல் அரசு தன் தவறை தெரிந்து கொண்டு கைது செய்யப்பட்ட தமிழர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அரசு ஆணைப்படி வணிக நிறுவனங்கள் அரசும் தன் விளம்பரங்களில் பெயர் பலகைகளில் தமிழை பெரிய அளவில் எழுத வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும், புதுச்சேரியிலும் தமிழ் ஆட்சி மொழி சட்டம், அலுவல் மொழி சட்டம் இருக்கிறது. தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென அரசாணை இருக்கிறது. புதுச்சேரி அரசும் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அரசாணைப்படி வணிக நிறுவனங்கள், அரசு துறை என எல்லா இடங்களிலும் தமிழில் பெரிய அளவில் பெயர் பலகை வைக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்வதாகவும் தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஒருங்கிணைத்தார். தனித்தமிழ் இயக்க தலைவர் தமிழ்மாமணி, முனைவர் தமிழமல்லன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் செகநாதன், தமிழர் களம் புதுச்சேரி அமைப்பாளர் அழகர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேசு, நாம் தமிழர் கட்சி பொருளாளர் இளங்கோவன், அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க புதுவை தமிழ்நெஞ்சன், காந்தி இயக்கம் ஐயா ஞானமூர்த்தி, தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, குளங்கள் காப்போம் கார்த்திகேயன், தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் அன்பு நிலவன், ஐயா அரங்கதுரை, மோகன்தாஸ், பெர்னாட் ஷா, முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடைத்தெருவுகளில் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, புதுச்சேரியிலும் இருக்கிறது. அந்த அரசாணைப்படி 3/5 பங்கு தமிழில் இருக்க வேண்டும், 2 பங்கு ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், இன்னொரு பங்கு பிற மொழியில் அவர்கள் விரும்புகின்ற மொழியில் இருக்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. அந்த அரசாணைப்படி பெயர் பலகையில் தமிழ் இல்லை, கடைத்தெருக்களிலும் தமிழ் இல்லை என்ற கோரிக்கையை வைத்து காஞ்சிபுரத்திலே தமிழ்முகிலன், மேகநாதன், சங்கர் என்ற தோழர்கள் தமிழர்கள் போராட்டம் செய்தார்கள். அவர்களை கைது செய்து தமிழ் பகை, தமிழின பகை திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்திருக்கிறது. இதை வன்மையாக தமிழ் சான்றோர்கள், தமிழறிஞர்கள், தமிழ் இயக்கங்கள் கண்டிக்கின்றோம். இந்த கைதை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் அவர்களும் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மணியரசன் அவர்கள் இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் செய்ய வேண்டும், தமிழர்களை சிறையில் இருந்து மீட்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின்படி புதுச்சேரியிலே இன்று தமிழ் தேசிய பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பில் தமிழறிஞர்கள், தமிழ் இயக்கங்கள், அமைப்புகள் அனைவரையும் இணைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாளை 29 அன்று பெண்ணாடத்திலே போராட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். தமிழில் பெயர் பலகை வைப்பதற்கான அரசாணையை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே புதுச்சேரியிலும் அந்த அரசாணை இருக்கிறது. புதுச்சேரி அரசும் அந்த அரசாணையை செயல்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வணிகர்களையும் பொதுமக்களையும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் என்கிற குமார் தலைமையில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் என்கிற குமார் தலைமையில் வடை பாயாசத்துடன் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் உண்டு மகிழ்ந்தனர். மற்றும் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள்.
வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை. ராமலிங்கம் எம்எல்ஏ, ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் பைக் திருட்டு, 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 10 பைக்குகள் பறிமுதல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.